அனைவருக்கும் வணக்கம். பஞ்சதசி என்று அழைக்கப்படுகின்ற அத்வைத வேதாந்த கிரந்தத்தில் இருந்து ஒரு 3 ஸ்லோகங்களை எடுத்து வைத்து அதிலிருந்து சில கேள்விகளை கேட்டிருக்கின்றேன். அந்த ஸ்லோகங்கள் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானியானவன் புத்தி, அதாவது நான் ஞானி என்று புத்தியால் உணர்ந்தவன் ஞானி அல்ல. So you cannot understand who you are through your புத்தி. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அறிவதற்கு எது இருக்குன்னா மனசும் புத்தியும் தான். ஆனா இந்த உலகத்துல உள்ள எல்லா விஷயங்களையும் நீ அறிஞ்சுக்கலாம். ஆனா நீ யாருன்னு உன்னால அறிஞ்சுக்க முடியாது. சோ நீ எங்கிருந்து வந்தங்கிறத உன்னால அறிஞ்சுக்க முடியாது. உனக்கு ஆதாரம் எது என்பதை உன்னால் அறிந்து கொள்ள முடியாது. நீ இந்த உலகத்தையே அறிஞ்சுக்கலாம். ஆனா உனக்கே ஒரு ஆதாரம் இருக்கும் இல்லையா? அந்த ஆதாரத்தை நீ அறிஞ்சுக்கவே முடியாது என்று திட்டவட்டமாக சொல்கிறார். ஆதாரம்னா ஆத்மா, பிரம்மம், நான் யார் என்று நம்ம ஆன்மீக விசாரத்தின் உச்சத்தை உனது புத்தியால் அறிய முடியாது என்று வாதிடுகிறார். ஆக்சுவலா இந்த புத்தி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இந்த செயல்கள் செய்வதை வைத்து நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி நானே ஆத்மா என்று தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆன்மா என்றென்றும் எதுவும் செய்வதில்லை, எதையும் செய்விப்பதில்லை. அது ஒரு சாட்சியாக நின்று ஆனந்தமாக அனுபவித்துக் கொண்டிருக்கும். அதன் சொரூபமே ஆனந்த சொரூபமாக இருக்கிறது. அதற்கு ஏதேனும் செய்துதான் ஆக வேண்டியது என்றெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த புத்தியானது தன்னை ஆத்மா என்று நினைத்துக் கொண்டு நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கின்றேன் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறது. சரி இருப்பா, அப்போ இந்த மாதிரி ஞானிகள் தான் புஸ்தகத்தெல்லாம் படிச்சுட்டு அந்த புத்தி ஒரு வேலை திருந்திருச்சு. என்ன திருந்திருச்சு? சீச்சி, நான் எதுவுமே செய்ய முடியாது, நான் ஒரு ஜடம், மனம் புத்தியும் ஒரு ஜடமாகத்தான் இருக்க முடியும் என்று புத்திக்கே தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த புத்திக்கு நான் ஜடம் என்று தெரிந்தாலும் ஜடம் எப்படி ஜடத்தை உருவாக்கியவனை காட்டி கொடுக்க முடியும்? அந்த ஜடத்துக்கு புரிந்தது தான் ஜடம் என்று. ஜடத்துக்கு ஏன் புரிந்ததுன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ற அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். ஜடத்துக்கு ஒளி கொடுத்தவனை ஜடத்தால் அறிந்து கொள்ள முடியாதுன்னு அர்த்தம். ஜடத்துக்கு உணர்வு கிடைத்தவனை, ஜடமாக இருந்த மனம் புத்தியை உணர்வுள்ளவள் போல் செயல்பட வைத்தவனை அந்த ஜடம் அறிய முடியாதுன்னு அர்த்தம். அப்போ ஜடம் உணராது அப்படின்னு சொல்றீங்களா? ஆனால் உணர்வது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியவனை, ஆனால் அந்த ஜடம் உணராது என்று சொல்ல வருகின்றேன். அப்ப ஜடம் உணர்கிறதா இல்லையா? அந்த உணர்வு உண்மை உணர்வு கிடையாது. அது மாயாவிலே ஒரு பொய் உணர்வாகத்தான் இருக்கின்றது. ஆனால் ஆன்ம உணர்வு என்பது உண்மையான உணர்வு. அதை இந்த பொய் உணர்வுன்னு சொல்றது இல்ல, இந்த ஜடம் உண்மை உணர்வே இந்த ஜடத்திற்கு ஒரு பொய் உணர்வை கொடுக்கிறது. அல்லது உண்மை உணர்வே தான் இந்த ஜடத்திற்கு உணர்வுள்ளது போன்ற ஒரு தோற்றத்தை எடுத்து காட்டியதப்பா. உண்மையில் மனமுக்கும் புத்திக்கோ உணர்வே கிடையாது. ஆதலால் இந்த மனம் புத்தியானது ஜடம் என்று அந்த புத்திக்கு தெரிஞ்சாலும் அந்த புத்தியை வச்சுட்டு மறுபடியும் இந்த புத்திக்கு ஒளி கொடுத்த அந்த ஒளியை புத்தியால் காண முடியாது. இது ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. அப்புறம் நிர்மலம் ஞானம் என்று சொல்லி சுத்தமான அந்த களங்கமற்ற ஆத்மாவை புத்தி மனம் கலப்பின்றி அறிந்தால் மட்டுமே ஞானம் என்று சொல்லி இருக்கின்றார். சோ இதை அடிப்படையா வச்சுக்கிட்டு நான் அடுத்து என்ன கொஸ்டின் கேட்கிறேன்னா, திரும்ப திரும்ப என்ன சொல்றாருன்னு, மனசு புத்தி இதுதான் இந்த ஆத்மாவுக்கு எதிரி மாதிரி காட்டுறாரு. ஏன்னா இந்த ஆத்மாவை அதை வச்சு பார்க்கவே முடியாதுங்கிறாரு. பார்க்கவே முடியாத அந்த மனசும் புத்தி எனக்கு எதுக்கு? இன்ஃபேக்ட் இந்த ஆத்மாவை தவறா புரிய வச்சதுக்கு காரணமும் மனசும் புத்தியும் இல்லையா? ஆத்மாவை நான் ஸ்ரீகாந்த், நான் செய்கிறேன், நான் எல்லாம் என்னால நடக்குது, நான் எனது என்ற இந்த ஒரு அஞ்ஞானத்தில் சிக்க வைத்தது எதுன்னு சொன்னா இந்த மனசு புத்தி. சரியா? அறியாமையில் சிக்க வைத்தது மனம் புத்தி, அறிவை கொடுக்க திறமையில்லாதது மனம் புத்தி. அட எனக்கு எதுக்குடா அந்த மனம் புத்தி என்று அந்த மனத்தையும் புத்தியையும் நான் பயன்படுத்தாமலே இருந்து விட்டா, மனசையும் புத்தியும் நிறுத்திட்டான்னா என்ன அர்த்தம்? மனசு புத்தினா ஒண்ணும் இல்லைங்க, எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்களையே ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா நேச்சுரலி மிஞ்சி என்ன இருக்கும்? ஸ்டாப் பண்ணிட்டேங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள்ல சொல்லணும்னா, ஒரு நடிகன் இருக்கின்றான், ஒரு கதாபாத்திரத்திலே நடித்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதை நிறுத்திவிட்டால் அப்படின்னு அர்த்தம்.
நிறுத்திட்டுனா அந்த ஏமாறுறதுக்கு சான்ஸ் இல்லைங்க. மனசு புத்தி தானே உன்னை ஏமாத்துச்சு. கதாபாத்திரத்தை போயிட்டு அதுதான் நான் நினைக்க வச்சது. ஆனா இப்பதான் கதாபாத்திரமே இல்லையே, மனசு புத்தியே இல்லையே, அதுல ரெஃப்ளெக்ட் ஆகி அங்க எதுவுமே இல்லையே. இல்லை என்றான பிறகு அங்க மிஞ்சுவது எது அப்படின்னு சொன்னா ஆன்மஸ்வரூபம் மட்டும்தான் மிஞ்சுகிறது. ஆதலால் மிகச் சுலபமான வழியாக தெரிகிறதப்பா. பேசாம இதை ஸ்டாப் பண்ணிட்டு நான் யாருன்னு என்ன புரிஞ்சுக்கிறதுன்றது ஈஸியா இருக்குமோ என்று ஒரு பக்கம் ஒரு வாதம் வருகிறது. இன்னொரு பக்கத்துல இருந்து ஒரு வாதம் வருது, மனசும் புத்தியும் ஜடம் அப்படின்னு ஆயிடுச்சு. மனசுக்கும் புத்திக்கும் ஒளி கொடுத்தவனை நான் அறிய வேண்டும், அவ்வளவுதான். அப்ப மனசுக்கும் புத்திக்கும் ஒளி கொடுப்பவனாக இருக்கின்ற நானே மனசுக்கும் புத்திக்கும் ஒளி கொடுத்து விட்டு கடைசியில அதுல போயிட்டு சிக்கிட்டு மனசையும் புத்தியும் எனக்கு பாசா நான் நினைச்சிட்டேன். அதை நான் உணர்ந்தா போதுமே. நான் இப்ப தெளிவா புரிய வைக்கணும் அப்படின்னா, நம்ம முன்னாடி கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ண சில விஷயங்களை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் என்று 2 இருக்கின்றது. இது நாங்க நடிகர் எக்ஸாம்பிள்ல போனா ரொம்ப ஈஸியா புரியும். நடிகன் என்பவன் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். அவன் ஒரு வேஷம் போட்டு நடிக்க ஆரம்பிக்கும் போது அதுவே அந்த வேஷத்தில் பட்டு வேறு உணர்வு. ஏன்னா நடிகனுடைய உணர்வுன்றது டோட்டலி வேற, ஒரு பிச்சைக்கார உணர்வு அப்படிங்கிறது டோட்டலி வேற, அல்லது பணக்கார உணர்வு. ஏதோ ஒரு வேஷத்துல நடிக்கிற ராஜா உணர்வு, ஒரு ராஜாவாக உணர்பவன் அப்படிங்கிறவன் வேற, ஒரு நடிகனாக உணர்பவன் அப்படிங்கிறது வேற. டோட்டலி வேறொரு உணர்வாக இங்கே இருக்கிறது. ஆனா வேற ஒரு உணர்வு கிடையாதுன்றதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் itself is reflected into this கதாபாத்திரமாக ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. இதை இன்னொரு பேரை சொல்றாங்க, சிதாபாஸ் அப்படின்னு ஒரு பேர்ல வச்சு அழைக்கிறார்கள். சரியா? ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்க்கு சிதாபாஸ்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. உங்களுக்கு அது கஷ்டமா இருந்ததுன்னா ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னே நம்ம வச்சிடலாம். பிரதிபிம்ப உணர்வு, உண்மை உணர்வு என்று 2 இருக்கின்றது. இந்த விஷயத்த சொன்னாதான் நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அப்ப என்ன சொல்றான், டேய் இப்ப கதாபாத்திரத்துல இருக்கக்கூடிய மனசு புத்தி அகங்காரம் இதெல்லாம் வேணும்னா பிச்சைக்காரன் அப்படின்னு நினைச்சாதான் நடிக்க முடியும் அந்த. சரியா? தன்னை பிச்சைக்காரனாக உணர்ந்தாதான் பிச்சை எடுக்க முடியும் அந்த கதாபாத்திரத்துக்காக. அப்ப பிச்சை எப்படி எப்படி எடுக்கணும்னு யோசிக்கிறதுக்கு ஒரு புத்தி வேணும் தான். இப்ப இந்த மனமும் புத்தியும் அகங்காரமும் நடிப்பிற்கு தேவைதான். ஆனால் நடிக்க போயிட்டு நீ பாட்டு அதுல போய் சிக்கிட்டு இருக்கிறதுக்கும் அதுல சிக்கிறதுக்கு அதை ஏன்டா காரணம் சொல்லிட்டு இருக்கு. மனசு புத்தி இது எல்லாமே ஜடம், ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட்ல நீ போய் ஒட்டிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்க. அந்த ஸ்கிரிப்ட உண்மைன்னு நினைச்சது மட்டும் தானே இங்க குற்றம். அப்ப அந்த ஸ்கிரிப்ட் உண்மை அல்ல, அது மாயை என்று புரிந்து கொண்டு நான் ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரிஜினல் கான்சியஸே தான். நானு இந்த இடத்துல ரெஃப்ளெக்டட் கான்சியஸாக நான் இங்கே இருக்கின்றேன். I don't have any difference between my original consciousness and reflected consciousness என்று புரிந்து கொண்டு பிச்சை எடுக்கலாம்ல. அப்படியே ரஜினிக்கு சாரி நடிகனுக்கு வரேன். ஒரு பிச்சைக்கார வேஷத்துல இருக்கிறேனா, நான் பிச்சைக்கார வேஷத்தில் இருப்பது உண்மை அல்ல, நடிகன் என்பதே உண்மை என்ற தெளிவான உணர்வோடு மாயைக்காக நான் பிச்சை எடுக்கிறேன் என்று தெளிவான உணர்வோடு பிச்சை எடுக்கலாம்ல. அப்ப பிச்சை எடுக்கும் போது மனம் புத்தி ரன் ஆயிட்டு தான் இருக்கு. ஆனாலும் அவன் தன்னை யார் என்று உணர்ந்து தெளிவோடு ஆனால் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றான். கதாபாத்திரத்தை அவன் செய்து விட்டாலே அவன் அஞ்ஞானி ஆகிவிடுவான் என்பது அர்த்தம் அல்ல. கதாபாத்திரத்தில் ஒட்டிக்கொண்டு அவன் தன்னையே மறந்து எவன் இருக்கின்றானோ அவன் அஞ்ஞானி. தான் யார் என்பதை மறவாமல் ஆனால் கதாபாத்திரத்தை செய்பவன் அஞ்ஞானி அல்ல. சோ தேர்ஃபோர் நீ ஏன் தேவையில்லாம மனசையும் நிப்பாட்டணுங்கிற, ஏன் தேவையில்லாம நடிப்பையே நிப்பாட்டணுங்கிற, அது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2வது வாதம். இந்த 2 தான் இன்னைக்கு கேள்வியா வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2மே சாத்தியமா, 2மே சாத்தியம் என்றாலும் எது உன்னதமானது என்று நம்ம கேள்வியை வச்சு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ன நம்ம பார்க்கலாம். மனசும் புத்தியையும் ஸ்டாப் பண்ண அப்படிங்கிற ஒரு விஷயம். மனசும் புத்தியையும் ஸ்டாப் பண்ண முடியுமா? ஏன்னா அந்த பிச்சைக்காரனே நான் முடிவு எடுத்துட்டேன். அப்ப அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏத்த மாதிரி நீ மனசும் புத்தியும் தன்னால ஓடிட்டு தான் இருக்கும். எப்போ மனிதனாய் பிறந்து இந்த உலகத்தில் வேஷத்தை போட்டுக்கொண்டு நடிக்க ஆரம்பித்து விட்டாயோ,
அப்போது அந்த மனம் புத்திக்கு ஏற்றார் போல் நீ ஆடித்தான் ஆக வேண்டும். சோ அதை எப்படி நிறுத்துவது? நிறுத்துவது என்பதெல்லாம் நடக்கிற காரியமா என்று யோசித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. சரி, ஏதோ தியான யோகம் என்ற பெயரிலே இந்த மனதையும் இதையும் நிறுத்தும் முயற்சிகள் நடக்கின்றதே, யோக பாதை என்று அழைக்கின்றார்களே, அந்த யோக பாதையிலே இவர்கள் படிப்படியாக யம நியம ஆசனா பிராணாயாமா பிரத்யாகாரா தாரணா தியானா சமாதி கட்டத்துட்டன. சரி. சோ இந்த மாதிரி ஒரு 8 அங்கங்களை கொண்டு நம் மனதை நிறுத்திவிட முடியும் என்று பதஞ்சலி யோக சூத்திரத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறார்களே, சாத்தியமில்லை என்று நீங்கள் சொல்வானேன் என்று ஒரு கேள்வி கேட்கலாம். உண்மைதான். அதாவது வேஷம் போட்ட பிறகும் கூட அந்த வேஷத்தோடு ஒன்றாமல் இருப்பது யோக முறை அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணமா ஒரு நடிகன் இருக்கான், பிச்சைக்கார வேஷம் போட்டிருக்கான். ஆனா தனக்கு இப்போ ஒரு கன்ஃபியூஷனு, இப்போ என்ன ஏதோ சம்திங் ராங் இருக்கு அப்படின்னு புஸ்தகத்தை படிக்கிறான். அதுல யோக பாதையில சொல்லியிருக்கு, நீ மனசை ஸ்டாப் பண்ணேன்னு தாண்டா நீ யாருன்னு உன்னை புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிடுது. அப்போ இவன் பிச்சை எடுத்துக்கிட்டே இருந்தான்னா எப்படி வேலைக்கு ஆகும்? நான் பிச்சைக்காரன்றது ஸ்ட்ராங் தானே ஆகும். நிப்பாட்டு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்கிறத நிப்பாட்டிடுறான். அப்போ பிச்சை எடுக்கிறதுக்கு தேவையான புத்தியும் ஸ்டாப் ஆயிடும். பிச்சை எடுக்க வேணாம்னா அப்புறம் பிச்சை எங்க கிடைக்கும், எங்க போனா கிடைக்கும், எவன்ட்டு எப்படி பேசினா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு புத்தியும் தேவையில்லை. இல்ல பிச்சை எடுக்கணும்னா தானே அந்த பிச்சை எடுக்கிறதுக்கு உண்டான புத்தி தேவை. அப்ப பிச்சை எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த செயலை ஸ்டாப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மனசுக்கும் புத்திக்கும் சேர்ந்து ஓய்வு கிடைக்குது. சரியா? அப்ப டோட்டலா நான் பிச்சைக்காரன் என்ற உணர்வும் அந்த பிச்சைக்காரத்தை தெளிவாக செய்வதற்குண்டான அந்த புத்தியும் இங்கே நிர்மூலப்படுத்தப்படுகிறது இந்த யோகா அபியாசத்துல. இப்ப என்ன பண்றான்னா, பிச்சைக்கார வேஷம் எல்லாம் போட்டிருக்கான். போட்டிருந்தாலும் அங்கே ஐயான்னு பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா அவன் பாட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே அமைதியா உட்காந்துடுறான். அது என்ன ஆகுது அப்படின்னா, இங்க அப்படியே நம்ம அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அண்ட் ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் அப்படின்னு வரும். என்ன ஆகுது அப்படின்னா, மனசு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த எண்ணங்கள் குறைய 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 தாரணா பிராக்டிஸ், பிரத்யாகார பிராக்டிஸ், யமம் நியமம்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். எல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. சோ எடுத்த உடனே யமம் நியமம்லயே மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு எல்லாத்தையும் கொண்டு வரணும். இல்லைன்னா உங்க மனசு அவ்வளவு ஈஸியா சும்மா விட்டுறாது. எனிவே இந்த யம நியம கட்டுப்பாடு, ஆசனா பிராணாயாமா எல்லாத்தையும் பண்ணி உன்னுடைய மனசை கொஞ்சம் கொஞ்சமா வந்து நிறுத்த முயற்சி பண்ணும்போது அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, மனசு புத்தியில ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் படுது. ஆனா மனசு புத்தி இப்போ வந்து இனர்ட்டா இருக்கு, அப்படின்னா ஜடமாவே இருக்கு. ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஜடமான ஸ்கிரிப்ட். அதாவது ஸ்கிரிப்ட் வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்க, வேஷத்தை நிப்பாட்டினது தானே வேலை நமக்கு. சரியா? அப்போ அதுல வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது, ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் படுது. அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும். சித்தாபாசாக ரெஃப்ளெக்ட் ஆகும்போது ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்க்கும் ஒரிஜினல் கான்சியஸ்க்கும் பெரிய டிஃபரன்ஸே இருக்காது. பிச்சைக்கார வேஷம் போட்டு நடிக்கும் போது பிச்சைக்காரனா ரெஃப்ளெக்ட் ஆகுது, ஆனாலும் அது ஒரிஜினல் கான்சியஸ் தான் என்ற புரிதலோடு அவன் பிச்சை எடுக்கின்றான் நடிகன். இப்ப நடிகன் என்ன பண்ணிட்டான், நடிக்க நிப்பாட்டிட்டு அவன் பாட்டு கண்ணு முட்டு உட்காந்துட்டான் என்ற அந்த நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக நீ ஒரு ஒரிஜினல் கான்சியஸை உணர்வாய் என்று யோக சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கின்றது. தப்பு கிடையாது. சரியா? அது ஒரு முறைதான். இப்போ முடியுமா அப்படின்னு கேட்டா, ஆமாப்பா முடியும்ப்பா. உன் மனசையும் புத்தியையும் நிறுத்திவிட்டால் கூட அங்கே தவறாக ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இருக்கிறது ஒண்ணுதான், அது ஒரிஜினல் கான்சியஸ் மட்டும்தான். அது மனசுல பட்டு ரெஃப்ளெக்ட் ஆனாலும் அது ஒரிஜினல் கான்சியஸா மட்டும்தான் ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஏனென்றால் அங்கே மனம் புத்தி இல்லாமல் இருப்பதால் அப்படியே அந்த ஒரிஜினல் கான்சியஸை அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும். அதனால ரொம்ப ஈஸியா உன்னை நீ உணர்ந்து விடலாம் என்று சொல்லுகின்றது. சரி, இதுல ஒரு சின்ன டேஞ்சர் இருக்கு. என்ன டேஞ்சர் இருக்குன்னா, ஞானம் இன்னதென்று மிக தெளிவான புரிதலோடு நீ உன்னை உணர்வது அப்படிங்கிறது ஒண்ணு. இப்ப மனசையும் புத்தியும் ஸ்டாப் பண்ணிட்ட, அதனால ஆட்டோமேட்டிக்கா நீ யாருன்றதை ஃபீல் பண்ணிட்ட. அப்போ இந்த ஒரிஜினல் கான்சியஸ்லயே இருப்ப. இந்த ஒரிஜினல் கான்சியஸ்லயே இருப்ப, அது பேரானந்தமா இருக்கும்னு சொல்றாங்க. இருக்கட்டும், இருக்கட்டும், இருந்துட்டு போகட்டும். மீண்டும் உன் மனமும் புத்தியும் விழித்தெழுகிறது. மறுபடியும் பிச்சைக்கார வேஷம் போட்டு ஆரம்பிச்சிட்ட. பிச்சைக்கார வேஷம் போட்டு ஆரம்பிச்ச உடனே மறுபடியும் மறந்துட்ட அப்படின்னா மறுபடியும் டேஞ்சர் தான்.
அப்ப நான் யார், இது வேஷம், இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் என்னுடைய அந்த ஒரிஜினல் கான்சியஸே இந்த இடத்துல பிச்சைக்காரனாக ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு விளையாடிட்டு இருக்கு என்ற முழுமையான ஞான புரிதலோடு ஒருவன் வாழ்ந்தால் அது என்றென்றும் நிலையானதாகவும் நிரந்தரமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. இது ரெண்டாவது கேஸ். இப்ப ரெண்டாவது கேஸ்ல என்ன சொல்லுது அப்படின்னா, மனசையும் புத்தியும் நிறுத்தாமலேயே எப்படிங்க ஆத்ம சாட்சா்காரத்தை எய்த முடியும் அப்படின்னா முடியும். அதுவும் முடியும். அது எப்படி முடியும்? இதற்கு ஞான யோகம் அப்படின்னு பேரு. ஃபர்ஸ்ட் சொன்னது யோகா பாத்ல தியான யோகம். இப்போ இந்த விஷயம் ஞான யோகத்தால் இது சாத்தியப்படுகிறது. ஞான யோகத்துல எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம டெய்லி சத்சங்கத்துல தானே பேசிட்டு இருக்கோம். நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் புத்தி அல்ல. அப்ப நான் இது வேஷம், இது நடிகன். நடிகன், இது வேஷம். அப்போ நான் வேஷமே நான் லூசுத்தனமா நினைச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் எப்படி வேஷமா இருக்க முடியும்? ஜடம் எப்படி உணர்வுள்ள ஜீவனாக இருக்க முடியும்? அப்ப ஒரு உணர்வு இருக்கு, அற்புதமான ஒரு சுத்த உணர்வு, பரிசுத்த உணர்வு இருக்கு. அது தான் இங்கே இந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸாக நான் இருக்க முடியும். இப்ப மனம் புத்திக்கு உயிர் கொடுத்ததே எதுன்னா அந்த ஒரிஜினல் கான்சியஸாக இருக்க முடியும் என்றெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரியா? ரொம்ப ஆராய்ச்சி அதுக்கு தனித்தனியா வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போதைக்கு சிம்பிளா ஒரு வரி சொல்லணும் அப்படின்னா, நான் ஜாக்கிரத அவஸ்தையில் உள்ளவன், கனவில் உள்ளவன், சுசுப்தி உள்ளவன், இவை அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பவனே நான். இந்த அவஸ்தைகள் எல்லாம் நான் அல்ல. சோ இந்த அனுபவங்கள் எல்லாமே என்னில் நடக்கின்றன, ஆனால் அது நான் அல்ல. அப்ப நான் யார்? சோ இந்த மாதிரியான விசாரத்துக்குள்ள நம்ம வர்றோம். எல்லாத்தையுமே மாயையா பார்க்க ஆரம்பிக்கிறோம். இது எல்லாமே வேஷம்னு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். இது எல்லாமே வேஷம்னு புரிஞ்சுக்கிட்டேனாலே அப்போ வேஷம் போட்டது யாருன்னு ஒன்னொன்னு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா வந்துருது இல்லையா? அப்போ இந்த வேஷம் என்று முழுமையான தெளிவு ஏற்பட ஏற்பட ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ளெக்டட் கான்சியஸே ஒரிஜினல் கான்சியஸா மாறும். ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப ஈஸி. அவர் என்ன சொல்லியிருந்தாரு? ஆத்மாவையே இந்த புத்தியானது நான் செய்கிறேன், நான் நான் அனுபவிக்கிறேன் என்றெல்லாம் நினைத்து விட்டதுன்னு. அது மயக்கம் தெளிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, புத்தி உணராது. நான் ஜடம் என்று மனமும் புத்தியும் உணர்ந்து விட்டது என்று சொன்னால் அது ஜடமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஜடத்துக்கு உயிர் கொடுத்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் தான் அறியாமையில மாட்டி இருந்தது. இந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இது ஜடம்னு புரிஞ்ச அடுத்த செகண்ட் அதுவே ஒரிஜினல் கான்சியஸா மாறிடும். இன் திஸ் வே வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளவுதான். ஆனா புத்தியால தான் நம்ம நாமே உணர முடியும் அப்படிங்கிறதும் உண்மை. இவ்வளவு நேரம் புத்தியால முடியாதுன்னு சொன்னேன். ஆனா ஆமாப்பா, புத்தியால முடியாதுன்னு சொன்னது வாஸ்தவம் தான். ஆனா என்னை அறியாமையில் வைத்திருப்பது அந்த புத்தி அல்லவா? புத்தின்னு சொன்னா இந்த இடத்துல ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் புரிஞ்சுக்கணும். இந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் தான் இந்த ஜடமான புத்திக்கு உயிர் கொடுத்து வச்சிருக்கு. அந்த உயிர் கொடுத்ததுதான் இந்த கான்சியஸையே மறக்கடிச்சு அறியாமையில மாட்ட வச்சிருக்கு. சரியா? அந்த ஸ்கிரிப்ட் தான் என்ன அறியாமையில வெளில வச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால அந்த ஸ்கிரிப்டை தூயதாக்குகின்றேன், புனிதமாக்குகின்றேன். மனசுல இருக்க அந்த யமம் நியமம் இது எல்லாமே எந்த பாதையை ஃபாலோ பண்ணாலும் ஃபர்ஸ்ட் கரப்டட் மைண்ட்ல இருந்து வெளியே வரணும். சுத்தமான மைண்ட், ஆல் இஸ் ஒன், ஆல் இஸ் டேஸ்ட், நம்ம இனிஷியல் கிளாஸஸ்ல பார்த்தது எல்லாத்தையும் நம்ம பிராக்டிஸ் பண்றோம். பிராக்டிஸ் பண்ணி தெளிஞ்சு புத்தி பரிசுத்தமாக விடுகிறது, மனம் பரிசுத்தமாக விடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது தன்னை ஜடம் என்று உணர்ந்து விட்டதுன்னு அர்த்தங்க, வேற ஒண்ணும் இல்லை. அகங்காரம் என்பது இட்ஸ் அ ஃபங்க்ஷனல் ஈகோ. இது நாட் ஒரிஜினல் ஈகோ. இது சும்மா நாச்சுக்கும் அந்த பிச்சைக்காரன்றது நான் பிச்சைக்காரன் ஃபீலிங் இருந்தாதான் பிச்சை எடுக்க முடியும்ன்றதுக்காக சும்மா நாத்துக்கும் மாயைக்காக வந்ததுதான் அந்த ஈகோவை தவிர அது உண்மை கிடையாது. இந்த விஷயங்கள் நீ ஆழமாக எப்ப புரிஞ்சுக்கிறியோ அப்போது என்ன நடக்கிறது என்றால் யூ ஹாவ் பிகம் தி ஒரிஜினல் கான்சியஸ். இந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்ல இருக்கக்கூடிய அந்த அறியாமை விலகும் போது அந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸும் ஒரிஜினல் கான்சியஸும் எப்பயுமே ஒண்ணுதான். நீ அறியாமையில் இருக்கும் போதும் ஒரிஜினல் கான்சியஸும் ரெஃப்ளெக்டட் கான்சியஸும் ஒண்ணுதான். ஆனால் ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் தன்னை மறந்த நிலையில் இருக்கின்றது. அது தன்னை உணர எதன் மூலியமாக உணர்கிறது? தவறாக உணர்த்தி அந்த புத்தியின் மூலியமாக அது தவறு என்று தான் உணர்கிறது. அப்போ அடிக்கடி எல்லா வேதங்களையும் எல்லா ஞானிகளும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, உன்னை நீ அறிவதற்கு எந்த முயற்சியும் தேவையில்லை. உன்னில் உள்ள அறியாமை நீக்கினாலே போதும், நீ அதுவாகவே இருப்பாய். ஏனென்றால் நீ இப்போதும் அதுதான். அயம் ஆத்மா பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம். இது இட்ஸ் அ ஃபேக்ட். அதுதான் நீ. ஆனால்
உன்னை மறைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த அறியாமை என்னும் திரை விலக வேண்டும், உன்னை நீ கண்டுகொள்வாய். இதைத்தான் எல்லாமே வேதங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். அப்ப புத்தி எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்ன்றியா இல்லங்கிறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தி தான் இந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் அந்த புத்தியில பட்டவன அந்த புத்தியின் மேல் மோகம் கொண்டு ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் தான் மயங்கியது. இப்போ புத்தியும் ரெஃப்ளெக்டட் கான்சியஸும் ஒன்னாயிடுச்சு. ஆக்சுவலா ஒரிஜினல் கான்சியஸ்க்கும் புத்தி ஜடம்னு தெரியும். ஆனா ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் புத்தியும் நானும் ஒண்ணுன்னு நினைக்குது. அப்போ ஒண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது இப்போ அந்த புத்தி திருந்துருச்சு அப்படின்னா அது இன்டைரக்ட்லி ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் திருந்திருச்சுன்னு அர்த்தம். புத்தி ஜடம், புத்தியை வச்சுலாம் உணரல. ஆனா ஜடமான அந்த புத்தியை ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் தவறாக நான் புத்தி என்று நினைத்தது, அந்த ஜடமான புத்தியை ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் நான் புத்தி அல்ல என்று நினைக்கும் வரைக்கும் தான் அங்கே வேலை. இப்ப புத்திக்கு எங்கேயாவது வேலை இருக்கான்னு கேட்டா எங்கேயுமே இல்லை. எல்லா இடத்துலயும் ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் தான் இங்க ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் புத்தியின் வழியாக செயல்படுகிறது. அப்ப சத்சங்க கேட்கறது பிரயோஜனம் இல்லை, எங்க புத்தி வழியா தானே கேட்கிறோம். அப்ப புத்தியை வேஸ்ட் அப்படின்னா புத்தி ஞானத்துக்கு உதவாதுன்னு எப்படிப்பா சொல்ற அப்படின்னா, சத்சங் கேட்கணும். சத்சங் கேட்கும் போது புத்தி தான் வேலை செய்யுது. புத்தி எந்த அளவுக்கு உனக்கு உதவிகரமாக இருக்கும்னா அறியாமை நீக்கத்திற்கு மட்டும்தான் உதவியாக இருக்குமே தவிர உன் அறிவின் சுரூபமாக இருக்கின்ற உன்னை காட்டுவதற்கு புத்தியால் முடியாது. ஏனென்றால் புத்தி ஜடம். புத்தி ஜடம் என்று புத்தியை வச்சுதான் புரிஞ்சுக்கணும். இப்ப புத்தி ஜடம்ங்கிற புத்தியை வச்சு எப்படிப்பா ஜடம் வச்சு ஜடத்துக்கு எப்படிப்பா புத்தி புரியும் அப்படின்னா, அதனாலதான் சொல்றேன் ரெஃப்ளெக்டட் கான்சியஸும் புத்தியும் இந்த இடத்துல ஒன்னாயிடுது. ஒன்னா இருக்கிற வரைக்கும் அந்த புத்தி தான் தன்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் தான் தன்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. சரியா? சோ ஆஸ் இட் பிகம்ஸ் ஒன் வித் ஈச் அதர். அறியாமையில இருக்கிற வரைக்கும் புத்தியும் ரெஃப்ளெக்டட் கான்சியஸும் ஒன்னுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. நான் உடல் மனம் புத்தி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதனால அது புத்தி திருந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்டைரக்ட்லி ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் திருந்துடுச்சுன்னு அர்த்தம். சரியா? ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? புத்தியால் உணர முடியாது, புத்தியால் உணர முடியாது. ஏன்னா தெளிவா நமக்கு தெரியணும் உடல் மனம் புத்தி ஜடம் என்றும், இங்கே நான் ஒரிஜினல் கான்சியஸாக இருக்கக்கூடியவன் என்றும், அதுதான் இங்கே பட்டு ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கிறே தவிர இதுக்குன்னு எந்த கான்சியஸ்னுமே இல்லை என்றும் மிக தெளிவாக நாம் உணர வேண்டும் என்பதற்காக அந்த அளவிற்கு அவர் வித்யாரண்யர் அந்த பஞ்சதசில அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. புத்தியின் கலப்பில்லாமல் நீ எப்போ உணர்கிறாயோ அப்போதுதானடா நீ ஞானத்தில் இருக்கின்றாய். அப்ப நான் ஞானின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நீ ஞானியா இருப்ப, இருந்து அதை அனுபவிச்சுக்கிட்டு இருப்ப. அப்படி ஏன்னா புத்திங்கிறது வரும்போது அங்க டுவாலிட்டி வருது. அங்க புத்தி கலப்பு, அதாவது புத்தியை சரியா அத புத்தி ஜடம்னு புரிஞ்சு அடுத்த செகண்டே அங்க இருக்கிறது என்னன்னா ஒரே ஒண்ணு, அது ஒரிஜினல் கான்சியஸ் மட்டும்தான். அதுவே எல்லாருக்குமே ரெஃப்ளெக்டட் கான்சியஸா இருக்கு. அனைத்தும் நான் என்ன அற்புத புரிதலோடு அந்த ஆனந்தமயமான ஒரு வாழ்க்கை வந்து விடுகிறது என்றான். ஸோ திஸ் இஸ் தி வே நாம நம்மை நாம் உணர்வதற்கான 2 டெக்னிக்கு. ஒண்ணு மனம் புத்தியை நிறுத்தி நான் என்னுடைய சொரூபத்தை அடைதல். இன்னொன்னு மனம் புத்தி என்பது உண்மையில் ஜடம் என்று உணர்ந்து அது வெறும் வேஷம், அது வெறும் ஒரு ஸ்கிரிப்ட் என்று உணர்ந்து நானும் நடிகன் என்று எப்படி நடிகன் தெளிவாக நடித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த மாதிரி ஆத்மஸ்வரூபம் ஒரிஜினல் கான்சியஸ் நான் எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை என்று தெளிவான புரிதலோடு. அப்ப அந்த தெளிவான புரிதலோடு இருக்கும்போது நீ நடித்துக் கொண்டிருந்தாலும் நீ ஞானிதான். இந்த இரண்டுல எது உத்தமமானதுன்னு கேட்டீங்கன்னா, இரண்டாவது மிகவும் உத்தமமானது, என்றென்றைக்கும் நிரந்தரமானது. அது நிழலாக நீ பார்ப்பாய். அது ஓடினாலும் ஓடவில்லை என்றாலும் அதை நீ கண்டுகொள்ளவே மாட்டாய் என்ற நிலையில் நீ பார்த்துக் கொண்டிருப்பாய். அது தானாக இயங்குவதை அழகாக வெடிக்க பார்ப்பாய். ஏன்னா அகங்காரத்தின் உந்துதல் அங்க இல்ல. தானா எப்படிங்க நடக்கும்? ஒரிஜினல் கான்சியஸ் தானே ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்ன்னு சொன்னீங்க. ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அது பண்ணுவது ஆகாது. அகங்காரம் இன்றி சும்மா ஃபங்க்ஷனல் ஈகோக்காக ஒரு ஈகோவை வச்சுக்கிட்டு செயல்படுவது செயலே ஆகாது. இப்படி நீங்க அந்த கண்ணோட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 100% எஃபோர்ட்லெஸ் என்ஜாய்மெண்டாக இருக்கக்கூடிய, நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஞான பாதையில் வழியாக நாம் ஞானத்தை எய்துதல். நடிகனான பிறகும் கதாபாத்திரத்தில் நடித்துக் கொண்டிருந்தாலும் அவன் ஞானியாகவே இருத்தல் என்ற ஒரு அற்புதமான விஷயம்தான் மிகவும் உன்னதமான விஷயமாக இருக்கக்கூடும் என்பதுதான் எனது பதிலாக இங்கே அமைகிறது. டோட்டல் சத் சங்கத்தில் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நான் உடல் அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்ல என்ற இந்த தெளிவு மிகவும் முக்கியம். இப்படி நீங்க தெளிஞ்சிட்டா கூட உங்க புத்தியால நீங்கள் உங்களை அறிய போவதில்லை. ஆனால் அந்த தெளிவு உங்களை நீங்கள் யார் என்று காட்டி கொடுத்து விடும். ஆட்டோமேட்டிக்கா காட்டி கொடுக்கும். புத்தி காட்டி கொடுக்காது. ஏன்னா புத்திக்கு ஒளி கொடுத்தவனே நீ அல்லவா?
அதனால் புத்தி உனக்கு காட்டி கொடுக்காது. ஆனால் உன்னொளியை நீ உணர்வாய். புத்தியின் காரணமாக உன்னொளியை நீ மறந்தாய். அதே புத்தியால் உன்னொளியை நீ திரும்ப பெறுகிறாய். இங்கே புத்தி என்ன செய்தது? ஒண்ணுமே செய்யல. நீயாக உன் ஒரிஜினல், உன் ஒளி, உன் உள் ஒளி இருக்கு இல்லையா, அந்த ஒளி புத்தியில் பட்டுவிட்டு அந்த உள் ஒளியிலே ஒரு மங்கல் ஏற்பட்டது. ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்ல மட்டும் அது மீண்டும் ஒளி பெற்றது. இங்கே புத்தி எப்போதும் ஜடமாகவே இருக்கின்றது என்ற ஒரு ரீதியில நம்ம புரிஞ்சுக்கணும். சோ ஒரு பிச்சைக்காரன் வேஷம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு நடிகன் அப்படின்னு சொன்னா, அவன் தன்னை மறந்து விட்டான் என்ற அந்த நிலையில் அந்த புத்தி ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் இப்ப 2 ஒண்ணாயிடுச்சுன்னு சொன்னோம். அப்ப அந்த 2 வேற வேறன்னு எதை வச்சு புரிஞ்சுக்கணும்னா புத்தியை வச்சுதான் புரிஞ்சுக்கணும். 2 ஒண்ணுன்னு ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் புத்தியை வச்சுதான் நினைச்சது. அப்ப அதே புத்தியை வச்சுக்கிட்டு நான் புத்தி இல்லைன்னு நினைக்கணும் ரெஃப்ளெக்டட் கான்சியஸ். சரியா? நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஜடமான புத்தியை உண்மை என்று நம்பியது ரெஃப்ளெக்டட் கான்சியஸ். அப்போ ஜடமான புத்தியை ஜடமே என்றும் நம்ப போவதும் ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் தான். அப்ப ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் தான் தன்னை மறந்தது, ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் தான் தன்னை உணர வேண்டும். இங்கே புத்தி என்ன செய்ததுன்னா, புத்தி கொஞ்சம் மட்டமான தமசிக் வேஷத்துல இருந்ததுனால அதுல போய் ஒட்டினதுனாலதான் இது மறந்தது. அப்ப புத்தியை சுத்திகரம் பண்ணிட்டு அதை கொஞ்சம் சாத்விக் வேஷம் போட்டு நடிக்க ஆரம்பிக்கும் போது தன்னை இது உணர்ந்து விடும். சோ அந்த அளவிற்கு மனம் புத்தி என்பது தாமச குணத்திலிருந்து சாத்விக குணத்திற்கு வரவழைக்க வேண்டும். அப்படி வரவழைத்த பிறகு உன்னை நீ தானாக உணர்வாய். வரவழைப்பது எதுன்னு கேட்டா அதுவும் ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் தான் வரவழைக்கணும். உன் புத்தியை நேரடியா வரவழைக்க முடியாது. நீ படுகின்ற படி அனுபவம் இதெல்லாம் யாருக்குன்னு கேட்டா சிதாபாத் என்று அழைக்கப்படுகின்ற ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் இருக்கு. அந்த கான்சியஸ் அது பொய்யான விஷயத்தை உண்மை என்று நம்பியதால் அடிவாங்கும் போது அது தமசில் இருந்து ரஜசாக மாறி சாத்விக்காக மாறி தன்னை சுத்திகரிக்கும் போது தன்னைத்தான் உணர்கிறது என்பது நான் ஆய்வு செய்து கண்டறிந்த விஷயம். ஓரளவு பிரசன்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாம் கிளப் பண்ணி ஒண்ணுமே புரியலனாலும் ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இந்த உடல், மனம், புத்தி, உலகங்கள் இவைகள் எல்லாம் வெறும் மாயை. இந்த ஒண்ணை நீங்க உங்க புத்தியை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதை நீங்க ஸ்ட்ராங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. உங்களையும் அறியாமல் நீங்கள் ஞானியாக இருப்பீர்கள். அவ்வளவுதான். இந்த ஒண்ணு புரிஞ்சாலே போதும்.